துறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். மெஜஸ்டிக்ல கேகே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? வாமா போலாம், வா வா போலாம் வா. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. இப்போ அவர் எப்படி இருக்காரு? பேஷண்ட் நேம் சொல்லுங்க. பிரபாகர். ஓ பிரபாகர் சாரா, அவர் ஐசியூல இருக்காரு. இப்படி போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா அங்க ஐசியூ இருக்கும், போய் பாருங்க. டாக்டர், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் பண்ணிருக்கறதா சொன்னாங்க. அவருக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லம்மா. இருந்தாலும் தலையில அடிபட்டதால ரத்தம் நிறைய வெளியேறி இருக்கு. நாங்க இப்ப ரத்தம் ஏத்திக்கிட்டு இருக்கோம். 24 hours அவர் அப்சர்வேஷன்ல இருக்கணும். இப்போ நாங்க போய் பார்க்கலாமா? அவருக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தாராளமா போய் பாருங்க. தேங்க் யூ டாக்டர். உள்ள என் அப்பா, நான் டாக்டர் பிரபாகரோட பொண்ணு சார். இவங்க என் அம்மா. டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம். நாங்க உள்ள போய் பார்க்கணும் சார். சார் ஆக்சிடென்ட் ஆன விஷயமா ஒரு என்கொயரி பண்ணணுமா? என்ன? இல்ல நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் என்கொயரி தான். சரி அம்மா, நீ உள்ள போய் அப்பாவை பாரு. நான் சார் கிட்ட டீடைல்ஸ் கொடுத்துட்டு வரேன். கான்ஸ்டபிள் நோட் மாடி. உங்களை நான் எந்த கோலத்துல அங்க பார்க்கணும்? ஐயோ கடவுளே, யாருக்கும் தேங்க நினைக்காத மனுஷனுக்கு இப்படி கொண்டு வந்து படுக்க வச்சுட்டானே. கடவுளே, எங்க எங்க கண்ணு முழிச்சு பாருங்க. நான் உங்க மாலத்தி வந்திருக்கேன். கண்ணு முழிச்சு பாருங்க, மாலத்தி வந்திருக்கேன். எங்க கண்ணு முழிச்சு பாருங்க. என்னம்மா ஆச்சு அப்பாக்கு? எப்படி இருக்காரு? அப்பா அப்பா, எங்க நர்மதா வந்திருக்கா, கண்ணை திறந்து பாருங்க. எங்க அப்பா அப்பா, கண்ணை திறந்து பாருங்க. எனக்கு எனக்கு என்னமா இப்படி பண்றீங்க? டாக்டர் வந்து என்னதான் திட்டுவாங்க. முதல்ல கையை விடுங்க, வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. இல்ல சிஸ்டர், அவர் அம்மா வாமா, வெளியே போய் வெயிட் பண்ணலாம். உங்க அப்பாவை இந்த மாதிரி விட்டுட்டு எப்படி வெளியில வர முடியும்? அம்மா, உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா. ஆனா அப்பாக்கு நாம டிஸ்டர்பன்ஸா இருக்க கூடாது. அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும். வா, நம்ம வெளியே வெயிட் பண்ணலாம். வா வா. மேம் சொன்னே கேளுங்க ப்ளீஸ், வெளியே வெயிட் பண்ணுங்க. வாமா. ஆஹா, சிக்கனு மட்டனு மீன் எறா வாசம் அப்படியே சுண்டி இழுக்குதே. மிலிட்டரி ஹோட்டலே நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். நீ என்னம்மா கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு கப்பலே கவுந்து போன மாதிரி உட்காந்துருக்க? இங்க பாரு, கடல்ல நீந்திட்டு இருந்ததெல்லாம் சரோஜா பண்ண குழம்புல நீந்திட்டு இருக்கு. அள்ளி போட்டு சாப்பிட வேண்டியதானே? இல்ல ரங்கநாயகி, என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் வந்திருக்கு. காலையில கண்ணு முழிக்கும் போது புதுசா மாட்டின பல்பு கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு. அப்ப இருந்து ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னம்மா நீ காக்கா கத்துனா ஒரு சகுனம், காத்துல விளக்கணிஞ்சா ஒரு சகுனம், நீ எல்லாத்துக்கும் சகுனம் பாத்துக்கிட்டு இருக்க. தோ இந்த கோழி இன்னைக்கு என்ன சகுனம் பாத்துச்சு? அந்த மீன், இந்த எறா, இந்த மட்டன், இதெல்லாம் என்ன சகுனம் பாத்துச்சு? அது பாட்டுக்கு பேசாம நம்ம வீட்டு குழம்புல வந்து கிடக்கலையா? அதை பார்த்தாவது திருந்துமா. இல்ல ரங்கநாயகி, வெள்ளிக்கிழமை அதுவுமா விளக்கணிஞ்சா கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு புதன் தானே? விளக்குக்கு வெள்ளிக்கிழமை மாதிரி புது பல்புக்கு புதன்கிழமை ஆகாது. லாஜிக் கரெக்டா தானே இருக்கு. உன் லாஜிக்ல தீயத்தான் வைக்கணும். அக்கா,
நீ ஒண்ணு கவலைப்படாத, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன ஒரு 10,000 செலவாகும். வாப்பா கதிரே, நீ நல்லபடியா போயிட்டு வந்துட்டல்ல. போன இடத்துல வம்பு தும்பு அடித்தடி கலட்டை எதுவும் நடக்கலையே. போலீஸ் அது இதுன்னு எந்த கெட்டதும் நடக்கலையேப்பா. சொல்லுடா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. கதிரே, என்னடா ஆச்சு? முகமே சரியில்லையே. சரியா சாப்பிடலையா? சரிவா வந்து சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. டேய் கதிர், பெங்களூர் போய் மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சு? ஏய் கதிர், ஆமா அவருக்கு என்னாச்சு? நான் ஃபோன் பண்ணா அவர் அட்டெண்டே பண்ண மாட்டேங்கிறாரு. நீ அவரை பாத்தியா இல்லையா? என்னடா ஆச்சு? இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது. நம்ம வேற மாப்பிள்ளைய பார்க்கலாம். என்னடா மொட்டைக்கட்டையா வேற மாப்பிளைய பார்க்கலாம்னு சொல்ற? அதுக்கு என்ன காரணம்? அத முதல்ல சொல்லு. அந்த மாப்பிள்ளை ஒர்த் இல்லமா, அவன் ஒரு ஃப்ராடு. என்னடா சொன்ன? அவரு ஃப்ராடா? இன்னொரு தடவை அப்படி சொன்ன அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சும்மா குதிக்காத. போன் பண்ணா நான் அப்படி யாரையும் வர சொல்ல ராங் நம்பர் சொல்லி கட் பண்ணி விடுறான். அப்ப ஃப்ராடுன்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல முடியும்? அத நீ சொல்லாத. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏண்டி நம்ப மாட்ட? உன் தம்பி இதுக்காக இங்க இருந்து பெங்களூர் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கான். அவனை நம்பாம வேற யார நம்புவேன்? மா, நான் அவர்கிட்ட நிறைய பேசிருக்கேன். அவரு ரொம்ப நல்லா பேசுவாரு. அவர் பேசுறதுலயே அவர் ஒரு ஜென்டில்மேன் நான் கண்டுபிடிச்சிட்டேமா. அவர் மாதிரி ஒரு நல்லவரை இந்த வேர்ல்டு ஃபுல்லா தேடினாலும் பார்க்கவே முடியாதுமா. போதும், நிறுத்துறியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த ஃப்ராடு பையன் நல்லவன் மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவன்லாம் மனுஷனே கிடையாது. இனிமே நீ அவனை பத்தி பேசினா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். தள்ளு. அம்மாடி, அழாதடா. இதுக்குதான் நான் முதல்லயே சொன்னேன், கதிர் கூட நானும் பெங்களூர் போறேன்னு. நீங்க யாருமே பேச்சு கேட்கல. சுயபரணத்தை நிறுத்துறியா? மாப்பிள்ளைய பிடிக்காததுக்கு கதிர் ஏன் இவ்வளவு கோவப்பட்டு பேசிட்டு போறா? கதிர் எதையாவது மறைக்கிறானா?